இந்த நெருக்கடி தருணத்தில் பொறுப்புகளை துறந்துவிட்டு தப்பியோடவோ அல்லது துயரத்துடன் பார்த்து கொண்டிருக்கவோ மாட்டோம். தேசத்தை கட்டியெழுப்ப நாம் ஒன்றுபடுவோம் என்று நம்பிக்கையோடு அறைகூவல் விடுத்திருக்கிறார் திருகோணமலை கடற்படையினர் மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக். இதேவேளை டிசம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மேலதிகமாக 500 பில்லியன் ரூபாவை குறை நிரப்பு பிரேரணை மூலம் ஒதுக்கிய நிலையில் இந்த தொகை நலன்புரி திட்டங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதால் டிசம்பர் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்டி மேலும் 500 பில்லியன் ரூபாய்களுக்கு ஒப்புதல் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவசர நிதிக்கு ஒப்புதல் பெறுவதற்காக பாராளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஏற்கனவே சபாநாயகருக்கு விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். ஆகவே 18ஆம் தேதி இது தொடர்பாக சிறப்பு அமர்வை கூட்டி விவாதம் செய்து டிசம்பர் 19ஆம் தேதி நிவாரண பேக்கேஜை நிறைவேற்றப் போவதாக அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 பில்லியன் ரூபாய் அளவில், அதாவது 1,00,000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட இருக்கிறது. உண்மையில் அரசு பலத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த அனர்த்தத்தை முகாமை செய்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏகப்பட்ட சேறு பூசுதல்கள், பொய் பிரச்சாரங்கள், ஒரு சில தனியார் ஊடகங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்லும் விஷம பிரச்சாரங்கள் எல்லாவற்றையும் ஒற்றை ஆளாய் தாங்கிக் கொண்டு $6 பில்லியன் அளவுக்கு சேதாரமான நாட்டை மீள கட்டி எழுப்பி ஸ்திரப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு ஜனாதிபதியினுடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. திருகோணமலையில் கடற்படையினர் மத்தியில் ஜனாதிபதியின் உரையானது கனதியான ஒன்று. அங்கு அவர் மிக உணர்வு பூர்வமாக உரையாற்றியும் இருந்தார். அவர் அங்கே குறிப்பிடுகிறார், பொருளாதார நெருக்கடியின் போது நாங்கள், எங்கள் உறவினர்கள், எங்கள் நண்பர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். எம்மில் சில வரிசைகளில் இருந்தபோதே இறந்து போனார்கள். சில துறைசார் நிபுணர்கள் நாட்டை விட்டு ஓடி போனார்கள். எந்த விதமான ஒழுங்கோ முறையான கட்டமைப்போ இல்லாமல் அனைத்தும் அலங்கோலமாயிருந்தன. அப்பேற்பட்ட நாட்டை தான் நாம் கையில் எடுத்துக்கொண்டு மீள கட்டியெழுப்ப தொடங்கினோம். செலவுகளை குறைத்தோம், வருமானத்தை பெருக்கினோம். 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு வரவு செலவு திட்டத்தில் வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இருந்த பிரம்மாண்ட வித்தியாசத்தை வெகுவாக குறைத்து மிக குறைந்த அளவு துண்டு விழும் பட்ஜெட்டாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாம் மாற்றினோம். 2006க்கு பிறகு அதிக அரச வருமானம் பெறும் ஆண்டாக இந்த ஆண்டை பதிவு செய்தோம். அதிக சுற்றுலா பயணிகள் வரும் ஆண்டாக, அதிக சுற்றுலா வருமானம் ஈட்டும் ஆண்டாக, வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் அதிகம் பணம் அனுப்பிய ஆண்டாக, மொத்தத்தில் அனைத்து துறைகளிலும் அதிக வருமானம் பெருக்கெடுத்து ஓடும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது என்று நாம் நினைத்திருந்தோம். இப்படி மேலான அபிலாஷைகள் இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமாக இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்டது. ஆனால் எம் இலக்குகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த அனர்த்தத்துக்கு பயந்து தப்பி ஓடுவதோ துக்கப்பட்டு நிற்பதோ அல்ல நாம் செய்ய வேண்டியது. எம் தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நாம் உறுதி பூணுவோம். இந்த பேரனர்த்தத்தின் போது கடற்படையினரின் பங்களிப்பு மிக அபாரமானது. இந்த அனர்த்தத்தில் எம் நாட்டின் பிரஜைகளை வாழ வைக்க இவர்கள் செய்த உயிர் தியாகங்களை நன்றியுடன் பாராட்டுகிறேன் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி கடற்படையினர் மேற்கொண்டு வரும் போதைக்கு எதிரான அதிரடி கண்காணிப்புகளையும் கைப்பற்றல்களையும் கூட நினைவு கூர்ந்திருந்தார். ஜனாதிபதியினுடைய உரை கடற்படையினருக்கு உற்சாக பானமாய் அமைந்திருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. முப்படைகளினுடைய தேவை நன்கு உணரப்படும் தருணத்தில் மிக மதியூகமான உரையாகவே இதை கருத வேண்டியிருக்கிறது. இராணுவம் என்பது கட்டளைகளுக்கு மட்டுமே கட்டுப்படும் ஒரு நிறுவனம். அவர்கள் என்றைக்குமே சம்பளம் போதாது என்றோ கொடுப்பனவு போதாது என்றோ கொடிபிடித்துக் கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் இல்லை. அவர்களுக்கு தொழிற்சங்கங்களும் கூட இல்லை. தட்டி கொடுத்தால் விசுவாசத்துடன் களப்பணியாற்றுவார்கள், வேலையும் கச்சிதமாக நடக்கும். ஆனால் அரச திணைக்களங்களில் நிலைமையோ இதற்கு முற்றிலும் மாறுபாடான ஒன்று. இதை ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், ஜனாதிபதி இந்நாட்களில் மாவட்டம் தோறும் சென்று கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அரசு அதிகாரிகளுடன் உரையாடுகிறார். சில கூட்டங்களில் அவர்கள் வழங்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று முரணான பதில்கள் பார்ப்போரை எரிச்சலுக்குள்ளாக்குகின்றன. சோம்பல், பொறுப்பு துறப்பு, மந்தம், கவனஈனம், வினைத்திறனின்மை என்று 5 பெரும் தூண்களின் மேல் இத்தனை வருடங்களாக நகர்ந்து கொண்டிருந்த பெரும்பாலான அரச இலாக்காக்கள் இன்று கேள்விக்குட்படுத்தும் போது பலமாய் அடி வாங்குகின்றன. இந்த தேசத்திலே இதற்கு முதலும் பலதரப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால்
இந்த ஜனாதிபதியும் இப்படி மாவட்டம் தோறும் விஜயம் செய்து அரசு அதிகாரிகளை எல்லாம் கூட்டி அனர்த்த முகாமைத்துவ நிர்வாகம் பற்றி விலாவரியாக பேசியதில்லை. பேசுவதற்கு உணர்வுபூர்வமான விருப்பமும் தேவையும் இருக்க வேண்டியது வேறு விடயம். ஆனால் அப்படி பேச போயிருந்தாலும் அவர்கள் அரசு அதிகாரிகளினுடைய பதில்களால் நிச்சயமாக திணறி போயிருப்பார்கள். ஆனால் ஜனாதிபதி அனுரவிடம் சும்மா மேலெழுந்த வாரியாக பதில் சொல்லிவிட்டு அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அரச இயந்திரம், அரசு திணைக்கள கட்டமைப்புகள் மற்றும் உள்ளக விவகாரங்கள் பற்றி ஜனாதிபதிக்கு இருக்கும் பரந்த அறிவு ஆச்சரியப்பட வைக்கிறது. இதனால்தான் ஒவ்வொரு கூட்டமும் அரசு அதிகாரிகளின் நிர்வாக சீர்கேடுகளையும் இத்தனை நாட்களாய் நிர்வாகம் என்ற பெயரில் செய்து வந்த தந்திரோபாயங்களையும் திட்ட தெளிவாக பறைச்சாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி தீர்வுகளை முன்வைக்கும் போது நடந்து கொள்ளும் விதமும் அவரது உடல் மொழியும் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியவை. நுவரெலியாவில் இருக்கும் தபால் திணைக்களத்தை சுற்றுலாத்துறைக்கு ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் எதேச்சதிகாரமாக நடந்து கொண்டு ஆக்ரோஷம் கொப்பளிக்க பேசும் ஒரு வீடியோவையும் இதே போன்ற கூட்டங்களில் அனுர பேசும் வீடியோ ஒன்றையும் சமூக வலைத்தளங்களில் யாரோ வைரலாக்கி இருக்கிறார்கள். ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பண்புகளில் ஒன்று செவிமடுத்தல். ஜனாதிபதி மிக கவனமாக ஒவ்வொன்றையும் உள்வாங்கிக் கொண்டு பதிலளிக்கும் விதம் இலங்கை இதற்கு முன்னர் காணாத ஒன்று. சரி, இப்படியான கூட்டங்களுக்கு ஜனாதிபதி கட்டாயம் போக வேண்டுமா? இதை வழிநடத்த அந்தந்த மாவட்டங்களில் அனுபவமிக அரச உயரதிகாரிகள் இல்லையா என்று ஒரு விமர்சனம் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டது. உண்மைதான், ஜனாதிபதி இப்படியெல்லாம் போயிருக்க தேவையில்லை. ஆனால் ஒரு பிரச்சனையை பிரச்சனை என்றே உணராத அல்லது புரிந்து கொள்ளாத ஒரு வர்க்கத்திடம், முறையான தரவுகளை வைத்திருக்காத ஒரு தரப்பினரிடம் யார் போய் பேசுவது? தென் மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே தங்கள் பொறுப்பின் கீழ் இருக்கும் பாடசாலைகள் எத்தனை என்று ஜனாதிபதி ஒரு முறை கேட்டபோது அதிகாரிகள் ஆடி போனார்கள். 30 அல்லது 50க்கு குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் எத்தனை என்ற கேள்விக்கு முறையான பதில்களை வழங்க இந்த கல்வி அதிகாரியாலும் முடியவில்லை. ஒருவர் ஒரு புள்ளி விபரத்தை கூறுகிறார், இன்னும் ஒருவர் அதற்கு சம்பந்தமே இல்லாத இன்னும் ஒன்றை சொல்லுகிறார். அதாவது ஒரு பொதுவான அறிவு அல்லது பொதுவான தகவல் கூட இந்த அதிகாரிகளிடம் இல்லை. பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பே இப்படி முறையான புள்ளி விபரம் இன்றி அல்லாடியவர்கள் பேரழிவுக்கு பின்னர் மட்டும் புள்ளி விபரங்களோடு இருப்பார்களா என்ன? கல்வி மட்டுமல்ல, இன்று எல்லா துறையும் அப்படித்தான். 30 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் எத்தனை என்று சொல்ல தெரியாதவர்கள் இப்படி வெள்ளத்தில் மூழ்கிய விவசாய நிலங்கள் எத்தனை, உடைந்து போன கட்டடங்கள் எத்தனை, இடிந்து போன வீடுகள் எத்தனை, உருக்குலைந்த பாடசாலைகள் எத்தனை, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் என்று புள்ளி விவரங்களை வைத்திருப்பார்கள். இப்படித்தான் இத்தனை ஆண்டு காலமாக நாம் ஆளப்பட்டிருக்கிறோம். பேரழிவுக்கு முன்னர் 100% நம்பகமான தரவுகள் இருந்தால் மட்டுமே பேரழிவுக்கு பின்னைய காலங்களில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது, நாம் இதுதான் செய்ய வேண்டும், இவ்வளவுதான் செய்ய வேண்டும், இதுதான் பட்ஜெட், இவ்வளவுதான் நிவாரணம் என்று ஒரு தெளிவான திட்டத்துடன் நிறைய இருக்கலாம். வளர்ச்சி அடைந்த நாடுகளில் எல்லாம் அப்படித்தான் செய்கிறார்கள். அங்கே தரவுகள் எல்லாம் மிக துல்லியமாக இருப்பதால் தான் இப்படியான அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் தமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று புலம்புவதில்லை. இங்கே நடப்பதை பாருங்கள். முதலில் நிவாரணத்துக்கு என்று 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. பின்னர் அது 1,00,000 கோடியாக சடுதியாக அதிகரிக்கிறது. இது எதனால் ஏற்பட்டது என்றால் தரவுகளினுடைய துல்லியமின்மைதான். கொழும்பில் இருந்து கொண்டு முன்னைய காலங்களில் ஜனாதிபதிகள் செய்வது போல குறித்த மாவட்டங்களில் இருக்கும் அதிகாரிகளை அழைத்து வந்து ஏசி அறைகளில் கூட்டம் நடத்திவிட்டு கலைந்தால் பாதிக்கப்பட்ட யாருக்கும் முறையாக எதுவும் கிடைக்காது. இதனால்தான் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கே சென்று அரசு அதிகாரிகளை சந்தித்து நிலைமையினுடைய தீவிரத்தை ஆராய வேண்டியிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய ஒன் மேன் ஷோவின் பின்னணி இதுதான். ஒரு தனி நபராக அரசு இயந்திரத்தை கட்டி மேய்தல் தான் ஒன் மேன் ஷோ என்பதன் அர்த்தம். இன்றைய தினத்தில் இலங்கையின் மிக பிரபலமான அரசியல்வாதியாக ஜனாதிபதி இருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரதான் இலங்கையில் பிரபலமான அரசியல்வாதி என்கிறார் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ. ஆனால் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் பொருளாதார விடயங்களை கையாள பசில் ராஜபக்ச இருந்தார். யுத்த வெற்றி ஒன்றுதான் மஹிந்தவை உச்சத்தில் வைத்திருந்தது. அவர் சிங்கள மக்கள் மத்தியில் தான் கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டாடப்பட்டார். சிறுபான்மை சமூகத்தில் 90% அவரை நிராகரித்திருந்தார்கள். மஹிந்த அரசில் பாதுகாப்பு தொடர்பான அத்தனை விவகாரங்களையும் கோட்டாபய ராஜபக்சவே கவனித்துக் கொண்டார். மற்றொரு சகோதரரான சமல் ராஜபக்ச சபாநாயகராக பார்லமெண்டத்தை கட்டுப்படுத்தினார். ஆனால் இங்கே
பொருளாதாரம், பாதுகாப்பு, மக்கள் மத்தியில் போய் கவர்ச்சிகரமாக உரையாடுதல் என்று அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் ஜனாதிபதி அனுரதான் நகர்த்தி செல்ல வேண்டியிருக்கிறது. சரி, அப்படி என்றால் இது போன்ற ஒன் மேன் ஷோவுக்கு பெயர் பெற்ற பிரேமதாசவுடன் அனுரவை ஒப்பிடலாமா என்று ஒரு சாரார் கேட்கிறார்கள். அனுரவும் பிரேமதாச போல ஒரு சாமானிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்தான். பிரேமதாசவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உயர் சாதியினர் மத்தியில் தொடர்ச்சியான நிராகரிப்பு இருந்தது. மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு அரியணையில் ஏறியவர்தான் பிரேமதாச. இதனால் தான் அவர் தனக்கு என்று ஒரு பிரத்யேக அணியை ஐக்கிய தேசிய கட்சிக்குள் உருவாக்கினார். அதுவே பின்னாளில் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கும் கூட காரணமானது. இந்த விவகாரங்களை பின்னொரு நாளில் விரிவாக நாம் பேசுவோம். பிரேமதாசவினுடைய மஹிந்த ராஜபக்சவின் மறுபக்கம் நமக்கு தெரியும். அவர்களது சர்வாதிகாரம், குடும்ப ஆட்சி, ஜனநாயக விரோத செயல்கள் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். இவர்கள் தேசத்தின் மொத்த மக்களும் கொண்டாடும் தலைவர்களாக இன்றைக்கும் இருந்ததில்லை. ஆனால் அனுரவின் காய் நகர்த்தர்கள் அப்படி அல்ல. சிறுபான்மை சமூகத்திலும் அவரது செல்வாக்கு சடுதியாக அதிகரித்திருக்கிறது. அவர் ஜேவிபியை வெறுப்பவர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய தலைவர். எந்த அளவுக்கு இன்று ஜனாதிபதி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், வாழ்க்கையில் குப்பையே அல்லாத அரசியல்வாதிகள் எல்லாம் குப்பை அள்ளுகிறார்கள். ஒற்றுமை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்ட முஸ்லிம் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றுபட்டு பூட்ஸ் காலுடன் வெள்ள நிவாரண பணிகளில் இறங்கி இருக்கிறார்கள். லம்போகினி காரில் பவனி வந்த நாமல் ராஜபக்ச ஓட்டோவில் போய் இறங்குகிறார். 25 ஆண்டுகளுக்கு மேல் அரசியலில் இருக்கக்கூடிய மனோ கணேசனும் தமிழர் முற்போக்கு கூட்டணியும் தோட்ட தொழிலாளர்களுக்கு வடக்கு கிழக்கில் காணி தேடுகிறார்கள். சஜித் பிரேமதாச புறக்கோட்டை மொத்த வியாபாரி மாதிரி தினமும் பேனை ஒன்றையும் நோட்புக் ஒன்றையும் தூக்கி கொண்டு போய் குறிப்பெடுக்கிறார். இதெல்லாம் அரசியல் கலாச்சார மாற்றத்தின் வெளிப்பாடுகள். 100க்கும் மேற்பட்ட படை பட்டாளங்களுடன் புழுதி பறக்க வாகனங்களில் வந்து இறங்கியவர்கள் இன்று வலுக்கட்டாயமாக தம்மை மாற்ற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எம்மை வெல்ல வேண்டுமாக இருந்தால் எம்மை விட சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வாருங்கள் என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் இதெல்லாம் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்களும் மக்கள் சேவகர்கள் தான் என்று இவர்கள் முண்டியடித்துக் கொண்டு கிளம்பி எங்கேயாவது குப்பையை கிளறும் போது ஜனாதிபதி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அதிகாரிகள் புடைசூழ ஒன் மேன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பதிவுக்கு பிறகு யாராவது கடைக்கு போகிறோம் என்று கொமெண்ட் அடிக்க விரும்பினால், கடை அல்ல, சூப்பர் மார்க்கெட், அதையும் கடந்து ஹைப்பர் மால், அதையும் கடந்து மாலுக்கு போகிறோம் என்று பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.